திமுக சார்பில் வடக்கு மண்டல பாக முகவர்களுடைய மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் இன்று மாலை முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய வடக்கு மண்டல திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஏவவேலு அமைச்சர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு மாநாடுலாம் நடத்தணும்னு சொன்னாக்கா ஏற்கனவே நாங்களே முடிவு செஞ்சு பண்ண காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் காவல்துறையில் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு இந்த கண்டிஷனாக இருந்தால் தான் நடத்தணும் அப்படின்னு நமக்கு இசைவு தராங்க. அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டில் வருவாய் மாவட்டம் 8 வருவாய் மாவட்டத்தை உள்ளடக்கியிருக்கிற 47 சட்டமன்ற தொகுதி அவர்கள் முதல்ல மாநாட்டை கவனிக்கிறதுக்கு 1.5 லட்சம் சேர் போட்டிருக்கிறோம். இவங்க பூராமே நேரடியாக தேர்தல் பணியில் நேரடியாக ஈடுபடுபவர்கள். அவங்க BLA 2, BLC, BDA பூத் லெவலில் அவங்களுக்கு மேலே இருக்கை. இடையில அவர்களுக்கு சிற்றுள்ளி சத்தானது. அப்புறம் ஒரு நபருக்கு இந்த நிகழ்வு முடியிருந்தனையும் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பாட்டில், தண்ணி பாட்டில். இது என்ன, அவசரமாக ஏதாவது அவர்களுக்கு மருத்துவம் தேவை என்று சொன்னால் ஒரு தற்காலிக மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் அடங்கிய ஒரு மருத்துவமனை. இந்த முறை கார்டியாலஜி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அவசரத்துக்குரிய அத்தனையும் சரி, பக்கத்தில் இருக்கிற மாவட்ட மருத்துவமனைக்கு அழைச்சி போகணுன்னாக்கா அதுக்குரிய ஆம்புலன்ஸ், இவைகளெல்லாம் வருகிற கழக நண்பர்களை பாதுகாப்பு அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சார், இப்ப முதலமைச்சர் நேற்று 5000 ரூபாய் மகளிருக்கு 1,30,00,000 மகளிருக்கு கொடுத்த பிறகு நடத்தக்கூடிய ஒரு மாநாடா இருக்கு. பெண்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும்? இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இப்ப ட்ரெயினில் தான் வந்தார், ரயிலில் தான் ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இறங்கினார். அவர் தங்கும் இடம் திருப்பத்தூரில் இருக்கிற அரசு விருந்தினர் மாநில தங்கினார். எந்த ஆர்கனைஸும் பண்ணல. நாங்கள் முதலமைச்சர் தங்கராறு இந்த பகுதியில் செய்தி கேட்ட உடனே ஸ்பான்டேனியஸா எங்கு பார்த்தாலும் மகளிர் கூட்டம் வண்டியை மடக்கிறாங்க. 5000 ரூபாய் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதுகாப்பான நிதி. அந்த 5000 ரூபாய் மே மாதம் 2000 கொடுக்குறது இதை விட எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்றும் இல்லை, இன்ப அதிர்ச்சியாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நேரடியாக மகளிர்கள் முதலமைச்சர் இடத்துல அவங்க சொல்றாங்க. அதனால இன்றைக்கு பார்த்தா மகளிர் சகோதரிகள், தாய்மார்கள் முதலமைச்சர் மீது அளப்பரிய அவர் மீது ஒரு நம்பிக்கை, தமிழ்நாட்டில் நாமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மகளிருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தேர்தல் காலகட்டங்கள்ன்றதை விட முதலமைச்சருடைய மனிதாபிமானத்தை தான் இதை காட்டுகிறது. தேர்தல் நான் எடுத்துக்க மாட்டேன். இது முதலமைச்சருடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை குழுவில் நீங்களும் இருந்தீங்க. இந்த குறிப்பாக இப்ப உங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு இருக்கிறது, இது எந்த அளவுக்கு அப்படியே கொண்டு போறீங்க? ஏன்னா இறுதியாக ஒரு மாநாடு நடத்த மார்ச் மாதத்தில் திட்டமிட்டிருக்கிறீர்கள். அவரெல்லாம் ஒரே மேடையில் அமர்வார். முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 4 தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தோழமை கட்சியை அப்படியே அரவணைத்துட்டு போறதுதான் அதுக்கு காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இந்த அரசின் மூலமாக எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவைகளெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் செய்கிற காரணத்தினால்தான் அவர் நம்மோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அதே போன்ற கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையில் பெரும்பான்மையான தோழமை கட்சியுடைய கொள்கையும் ரெண்டும் ஒத்து போகிற காரணத்தால் தான் அவங்க நம்மளோட இருக்க முடியும், இல்லைனாக்கா இருக்க மாட்டாங்க. அதனால இந்த தோழமை என்பது இந்த தேர்தலும் தொடரும். இளைஞரணி சந்திப்பு நிர்வாகிகள் திருவண்ணாமலையில் நடத்தினீங்க. 2 தினங்களுக்கு முன்பு நாங்களும் மாமல்லபுரம் அருகே ஒரு மீட்டிங்ல கிடந்தோம். தொடர்ச்சியா 21ஆம் தேதி மதுரை போறாரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போறாரு. இது மாதிரி தொடர்ச்சியா மாநாடு நடத்துவதனுடைய நோக்கம் என்ன? மாநாடு நடத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிற தொடர்ச்சி தான். இது ஏன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சு புதுசா அப்படிலாம் இல்லை. திமுக என்று என்றைக்கு துவக்கப்பட்டதோ அந்த காலகட்டத்திலிருந்து பெரிய அண்ணா அவர்கள் முதலாக திருச்சியில் ஒரு மாநில மாநாடு நடத்தினார். அதுக்கு முன்னால் மாவட்ட மாநாடு பல இடங்கள் நடந்தது.
அந்த மாநாடு என்ற அந்த இலக்கணத்தை வகுத்ததே வந்து அதுக்கு முன்னால் அரசியல் கட்சி நடத்திருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைஞ்சது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அமைப்பு என்று 1949 ஆரஞ்சு பெற்ற பிற்பாடு தான் இந்த மாநாடு என்கிற இந்த சொற்றொடர் அல்லது இந்த இயக்கத்தினுடைய வெளிப்பாடு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் இது மாநாடு வந்து இப்போ திமுக நடத்தி தான் இருக்குது. இது தேர்தல் ஆண்டுன்றதால இந்த மாநாட்டு நடத்துவதன் மூலமாக கழகத்தில் இருக்கிற இளைஞர்களை, கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை, கழகத்தில் தேர்தல் பணி ஆற்றுபவர்களை இன்னும் ஊக்குவிக்கிறது பயன்படும் மொழியா அந்த அடிப்படையில் தான் அந்த மாநாடு தொடர்ந்து நடைபெறுகிறது. வேறொன்று இதற்கு உள்நோக்கம் இல்லை. கோடை காலம் வெயில் அதிகமாகிவிட்டது. மாநாடுகளில் உயிரிழப்புகள்லாம் கடந்த சமீபங்கள் நடக்கிறது. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டலே திறந்திருக்கீங்க. குறிப்பாக என்ன ஈவினிங் நேரத்தில் அவர்களுக்கு சரியான SOP எல்லாம் ஃபாலோ பண்றீங்க? இல்ல நான் தான் சொன்னேன், 17 வகையான காவல்துறையில எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டார்கள். இந்த கட்டளையெல்லாம் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 17 கட்டளையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். நேற்று தானே நான் பத்திரிகையாளர் சந்திப்பதில் அதெல்லாம் விவரமாக நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒன்று தான் இந்த மருத்துவன்றது. அதனால தான் மருத்துவமனையை அங்கே உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளோ பேர் கூடுகிற பொழுது அவசரத்துக்கு அவங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நிகழ்ச்சி நடத்துகிற எங்களுக்கு உண்டு அப்படின்ற உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த மருத்துவமனை இப்ப நான் இப்ப திறந்து வச்சேன். கேள்வி, இந்த 47 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நிர்வாகிகள் நடத்துறீங்க. கடந்த காலங்களில் நீங்க MP தொகுதியில நிறைய வின் பண்ணிருக்கீங்க. ஆனா 2021 ADMK அதிக அளவில் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எப்படி நீங்க மண்டல பொறுப்பாளர் எதிர்கொள்ள போறீங்க? அதாவது போன சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி 40 பிடிச்சிருக்கிறோம். இப்ப வடக்கு மண்டலத்தில் வந்து என்னிடத்துல வந்து தனிப்பட்ட முறையில் 41 தொகுதிகளை வந்து முதலமைச்சர் ஒப்படைத்து கழகத் தலைவர் அதை பார்க்க சொல்லியிருக்கிறார். ஆனால் 41 தொகுதி நாம் வெற்றி பெறணும் இலக்கை அமைத்துக் கொண்டுதான் நாங்கள் பணியாற்றுகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அது இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனால் நம்பிக்கை 41 தொகுதி வெற்றி பெறலாம் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தேர்தல் பணிகள் தொடர்கிறது. பாமக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறை இப்படிதான் நீங்க உங்களை மாதிரி நண்பர்கள் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் இதே வடபகுதியில் நின்றது. அப்போ அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அப்போ நான் திருவண்ணாமலைக்கு ஒன்றுபட்ட மாவட்ட செயலாளர் அந்த காலகட்டங்கள் அப்போ நாங்கள் அண்ணன் கலைஞர்கிட்ட சொன்னது 7 தொகுதி நம்ம தோக்கடிச்சிடலாம். நான் இணையா சொல்றேன்னாரு. மக்கள் இதே மாதிரி உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, கழகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, தோத்து காட்டுவோம் அப்படின்னு ஒரு மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் பேசினா 7 பேரும் தோக்கடிச்சுனாங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பாட்டாளி மக்களுக்கு தோக்கடிக்கிறது என்பது எங்களுக்கு கைவந்த கலை, இது ஒன்றும் கிடையாது. காரணம் தொண்டர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு இயக்கம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி பயம்லாம் எப்பவும் கிடையாது. தேர்தலை வந்து நாங்கள் எப்பவுமே சந்திக்கிற தைரியம் உள்ளவர்கள். கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வருவாங்க. பொதுவாக வந்து புதிய கட்சி வருவது போவது என்பது தலைமைக்கு தான் தெரியும். நாங்கள் ஒரு மாவட்ட லெவலில் வேலை பார்த்து எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தலைவர்கிட்ட யாராவது கேட்டிருக்கலாம், வந்தா வரவேற்பார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு நமக்கு பதிலளித்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.